வணக்கம். ஏழிசை சரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் மாலை நேர செய்திகள். செய்தி வாசிப்பவர் ஜி.கே. லிதுர்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனா எம்பிக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பம். இலங்கையில் சீரற்ற காலநிலையால் 2 உயிரிழப்பு. எம்பிகள் அனைவருக்கும் வாகனங்கள் வழங்கும் அரசாங்கம். இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தல், ஆணும் பெண்ணும் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு குஷ் போதைப் பொருளை கடத்தி வந்த ஆணொருவரும் பெண்ணொருவரும் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். பாங்காக்கில் இருந்து வந்த ஆணிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 3 கிலோ 750 கிராம் குஷ் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதேவேளை அதே விமானத்தில் பயணித்த பெண்ணிடம் இருந்து 2 கிலோ 880 கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதான 31 வயதான ஆண் மகா ஓயா பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் 29 வயதான பெண் கட்டுவன பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் சீரற்ற காலநிலையால் 6785 குடும்பங்களை சேர்ந்த 20,300 பேர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பல்வேறு விபத்துகளில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக நேற்று இரவு மூடப்பட்ட கண்டி மஹியங்கனை வீதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பலப்பனை பிரதேச செயலக பிரிவின் மலபட்டாவ பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வலப்பனையிலிருந்து ஹெகுரான்கெத்த வழியாக கண்டி செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. போலீசாரின் உத்தரவுகளை புறக்கணித்து செயல்பட்டமைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக கொழும்புக்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி சம்பவம் தொடர்பான விடயங்கள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேருக்கும் எதிர்காலத்தில் வாகனங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான உரிமம் வழங்கப்படாது என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். செய்திகள் நிறைவடைகின்றன. நாளை மாலை செய்தியினை எதிர்பாருங்கள். நன்றி.